Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. எனக்கு உன் கூட வாழணும், ஒரு நாளோ ஒரு நிமிஷமோ உன் கூட சேர்ந்து வாழ்ந்தாலே போதும். அந்த சந்தோஷத்திலே நான் நிம்மதியா சாகும். அத நான் உன்னையே தேடி வந்துட்டேன் சௌமியா. வா, எங்க வீட்டுக்கு போலாம். இனி ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம ஒரு சந்தோஷமான கல்யாண வாழ்க்கையை நாம வாழலாம். வா சௌமியா. இல்ல கிருஷ்ணா, எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே வேண்டாம் கிருஷ்ணா. சௌமியா, நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையிலயாவது 100 வருஷம் வாழ்ந்தா போதும். நான் இங்க நிம்மதியா இருப்பேன். நீ இங்க இருந்தா உன் உயிருக்கு தான் ஆபத்து. சொன்னா புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா. தயவு செஞ்சு இங்க இருந்து திரும்பி போயிடு. கங்கம்மா சாபமே இல்லாட்டினாலும் இங்க யாருடைய ஆயுசுக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது சௌமியா. காலையில பிறக்கிற 1000 பூச்சிகள் இந்த உலகத்துல இருக்கு. அதெல்லாம் சந்தோஷம் இல்லாமையா இருக்கு. காலையில பூக்கிற சில பூக்கள் சாயந்தரத்துக்குள்ள உதிர்ந்து போகுது. ஆனா அதுக்கு கிடைச்ச நேரத்துல எவ்வளவு சந்தோஷமா வாசனையா இருக்கு. வாழ்க்கை எவ்வளவு நாள் வாழ்றோன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு நாள் சந்தோஷமா வாழ்றோன்றதுதான் முக்கியம். என்னோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நீதான் சௌமியா. அதான் உன்னை தேடி வந்த. ப்ளீஸ், எந்த எதிர்ப்பும் சொல்லாம என் கூட வா. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்வோம். என்ன சௌமியா யோசிக்கிற? ப்ளீஸ் சௌமியா. நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? வீட்டுல அப்பா இல்ல, அக்காவும் வெளியே போயிருக்காங்க. நானா எப்படி கிளம்பி வர முடியும்? எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு போயிடலாம். சௌமியா, உங்க அப்பாவை கேட்டுட்டா நம்ம கல்யாணம் பண்ண. நாம தானே விரும்பி கல்யாணம் பண்ணோம். இந்த முடிவையும் நாமளே எடுத்துடலாமே. சௌமியா, வா போலாம். ப்ளீஸ் கிருஷ்ணா, கொஞ்ச நேரம். அப்பா வந்துருவாரு. அப்பா கிட்ட கேட்டுட்டு இந்த முடிவு எடுக்கலாம். உங்க அப்பா வந்தா உன்னை என் கூட அனுப்ப மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? என்னால உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. வா சௌமியா. எங்கடா கூப்பிடுறேன் பொண்ண? எங்க கூப்பிடுறேன் பொண்ண? ஏற்கனவே அவ வாழ்க்கையை நாசமாக்கினது போதாதா? அவ இந்த ஊருக்குள்ள அசிங்கப்பட்டு நிக்கிறான். மறுபடியும் மறுபடியும் ஏண்டா ஓனாய் மாதிரி அவளையே சுத்தி வந்துட்டு இருக்க? உங்களுக்கு தெரியாம பண்ணது தப்புதான். ஆனா எனக்கும் சௌமியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவ என் கூட இருக்கிறதான நியாயம். அதான் அவளை கூட்டிட்டு போலான்னு வந்த மாமா. இன்னொரு தடவை என்ன மாமான்னு கூப்பிட்ட அரைஞ்சு பல்லகளெல்லாம் உடைச்சிருவேன். எதிரா கல்யாணம்? ஓடுகாலித்தனமா என் பொண்ணை ஏமாத்தி கூட்டு போய் தெருவுல எங்கேயோ வச்சு தாலி கட்டி அவ வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்க. அதுக்கு பேரா கல்யாணம்? ஏதாவது ஒழுக்கமா யோகியமா பெரியவங்க முன்னாடி கல்யாணம் நடந்திருந்தா தானே கல்யாணத்தோட புனிதத்தை பத்தி உனக்கு தெரியும். உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊர் அழிச்சது அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், திருட்டுத்தனம். உங்களுக்கு எப்படா கல்யாணத்தோட தாற்பயம் புரியும்? மாமா, பாருங்க சார், என் குடும்பத்துல சில தப்புகள் இருக்கலாம். எங்க குடும்பத்தால சில அநியாயங்கள் இந்த ஊர்ல நடந்திருக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி இல்ல. நான் நிச்சயமா அப்படி கிடையாது. காதல்னா என்ன,
கல்யாணம்னா என்ன? சௌமியோட அன்பு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. உங்க பொண்ணை நான் நல்லா வச்சு காப்பாத்துவேன். முன்னாடி பண்ண ஒன்னு தப்ப மனசுல வச்சு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துறாதீங்க ப்ளீஸ். உன் குடும்பத்துல சில பேர் தப்பு பண்ணாங்களா? உன் குடும்பத்து ஆளுங்க 1-2 அநியாயம் தான் பண்ணாங்களா? உங்க தாத்தா ஒரு பொறுக்கி, உங்க அப்பா ஒரு பொறுக்கி, அவங்களோட வாரிசு நீ ஒரு பொறுக்கி. உங்க தாத்தாவோட ரத்தம் தானே உன் உடம்புல ஓடும். நீ மட்டும் எப்படி யோக்கியனா இருப்ப? உங்க தாத்தா ஒரு ஆள் பண்ண அநியாயத்தினால இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு குடும்பமும் 60 வருஷமா நிம்மதி இல்லாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்கடா. இந்த ஊர்ல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் கல்யாண பாக்கியம் இல்லாம ஒரு குழந்தை பெத்து வளர்க்க முடியாம நெருப்புல போட்ட புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அநியாயம் நீ சொல்றியா? உங்க குடும்பத்துக்கு கங்கம்மாவோட சாபம் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல பிறந்த ஒவ்வொரு ஜீவனோட சாபமும் இருக்கு. அதோட மொத்த பலனையும் நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க. அதோட சேர்ந்து என் பொண்ணு அந்த பாவத்தை அனுபவிக்கணுமா? முடியாது. இங்க பாருங்க சார், எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நானும் சௌமியாவும் மேஜர் சார். நாங்க இப்ப கல்யாணம் பண்ணிருக்கோம். நான் கட்டின தாலி சௌமியா கழுத்துல இருக்கு. அந்த உரிமையில நான் கேக்குறேன், சௌமியாவே இப்ப நீங்க என் கூட அனுப்பி வைப்பீங்களா முடியாதா? ஏய், நீ பண்ண அசிங்கத்துக்கு உன்னை நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு உன்னை நடு வீட்டுல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான் பாரு. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. போடா வெளிய, போடா வெளிய. ஏய், போடா வெளிய. போடா. சார் சார் ப்ளீஸ் சார். கிருஷ்ணா, தாலி கட்டிருக்கேன், என் பொண்டாட்டி எனக்கு உரிமை இருக்குன்னு இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்ச நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போடா வெளிய. அப்பா. ஏய், போடா. போடா. நாராயணா, அசனே பார்த்து வா. நாராயணா, ஆசனே இதுதான் அந்த யக்ஷினி சொன்ன இடம். அங்க பாரு, லிங்கம் இருக்கு. நாராயணா, இது காட்டுக்குள்ள இருக்கிற லிங்கம் இல்ல. இந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்தாலும் சுத்தமா இருக்கு. நாராயணா, நிறைய பூவெல்லாம் போட்டு பூஜை நடந்துருக்கானே. நிச்சயம் நகுஷன் தான் இதை வழிபட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நாராயணா, என்ற லட்சியத்தில் 90% நிறைவேற்றி இனி வெறும் 10% தான். அதுக்கப்புறம் நான் பழைய கேசவன் ஆயிடுவேன். ஆசானே, நம்ம இங்கே இருந்து நகுசம் வந்ததும் சந்திக்க போறோமா? முட்டாள் நாராயணா, அந்த நகுஷன் பாம்பு வடிவில் வரும்.
அப்புறம் மனித உருவெடுக்கும். பல மைல்களுக்கு அப்பால் எந்த மனித வாடையும் இல்லாம இருந்தாதான் நகுஷன் மனித உருவம் எடுக்கும். இல்லைன்னா திரும்பி போயிடும். அதனால நாம கொண்டு வந்திருக்கிற மூலிகை உடம்புல தேய்ச்சிக்கிட்டு ஒளிஞ்சிருக்கலாம். அப்பதான் நகுஷனுக்கு நம்ம வாட தெரியாது. ஆ ஆசானே. நாராயணா, வா அங்க ஒளிஞ்சுக்கலாம். வா. ஆசானே, இந்த இடம் தானா? அந்த நகுஷன் இங்க வருவானா? எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நாராயணா. இந்த இடம்தான். இந்த இடத்துக்கு நிச்சயம் நகுஷன் வருவான். நகுஷன் வருவானா இல்லையோ, காலை சுத்தியும் பாம்புகள் ஊறிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு பாம்புகளை நான் பார்த்ததே இல்லை. நாராயணா, ஆசானே, அங்க பாரு, நகுஷன் வரா. ஆசானே, ஆசானே, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆசானே, என்ன இது? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாராயணா, நகுஷன் கிளம்புறதுக்குள்ள அந்த குடுவையை எடு. சீக்கிரம். ஓம்
ஐயோ, நெருப்பு! எப்படி இந்த நெருப்பு வந்தது? யார் இதை உண்டாக்கியது? நெருப்பே, அணைந்து போ! ஐயோ, என் சக்தியால் இந்த நெருப்பை அணைக்க முடியவில்லையே. யார் செய்த திட்டம் இது? நெருப்பு அணையவில்லையே. யார் அது? யார் இதை உண்டாக்கியது? யார் நீ? வா. நகுஷனே, வணக்கம். முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். நாங்க தான் இந்த நெருப்பை உண்டாக்கினோம். யார் நீங்கள்? எதற்கு இந்த நெருப்பை உண்டாக்கினீர்கள்? எனக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை, அணையுங்கள். நகுஷா, நான் கேசவ நம்பூதிரி. யட்சினி தேவி அனுப்பி உன்னை சந்திக்க வந்திருக்கேன். எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. அதுக்காக தான் நான் இந்த சர்ப்பவனத்தை தேடி வந்திருக்கேன். உதவி தேவை என்றால் அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதற்காக இப்படி நெருப்பை உண்டாக்கி பயமுறுத்துவதா? வெப்பம் தாங்க முடியல, தகன்னு எரியுது. முதல்ல நெருப்பான. நகுஷா, நெருப்பை ஞான் அணைக்கல. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சத்தியம் செய்து கொடுக்கணும். அப்பதான் ஞான் இந்த நெருப்பை அணைக்க. நான் நகுசன், நாகலோக பாம்பு. என்னை இப்படியெல்லாம் மிரட்ட முடியாது. உனக்கு தெரியாதா? நகுஷனே, ஞான் உன்னை மிரட்டல. ஆனா வேற வழி எனக்கு தெரியல. எனக்கு வேண்டிய உதவியை நீ மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி நீ செய்தில்லைங்க, இந்த நெருப்புல ஞானும் விழுந்து இறந்து போவேன். அப்புறம் வேற வழி இல்லாம நீயே இந்த நெருப்புல விழுந்து சாகணும். எனக்கு உதவி செய்வேன்னு ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடு. அதுக்கப்புறம் நான் இந்த நெருப்பை அணைப்பேன். இந்த வெப்பம் என்னால் தாங்க முடியல. என் உடம்பெல்லாம் எரியுது. இந்த நெருப்பு அணைங்க. முதல்ல சத்தியம், அதுக்கப்புறம் நான் நெருப்பை அணைப்பேன். அதுல மாற்றமே இல்ல. சத்தியம். உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்யறேன். இந்த நெருப்பு அணைச்சிரு. நாராயணா, ஆசானே, அந்த விபூதி எடு. அணையுங்கள், சீக்கிரமாக அணையுங்கள். சொல்லு, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்? என்ன ஒரு நாகம் தீண்டிடுச்சு. அது உன்னை போல நகுஷயன பாம்புதான். அந்த விஷத்தை நீக்க முடியும்னு யட்சணி சொல்லுச்சு. அதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் சக்திக்கு முன்னாடி நீ ஒரு புழு. விலகிப்போ, இல்ல கங்கம்மாவோட சேர்த்து உன்னையும் புதைச்சிருவேன். கங்கம்மாவை விடுதலை பண்ணு. அப்படி பண்ணல, காலத்துக்கு நீ கூனி குறுகிற மாதிரி பண்ணிடுவேன். நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனையாதான். நாகம்மா உன்னை கொத்தி இருக்கு. நான் அந்த விஷத்தை வெளியெடுக்க மாட்டேன்.